Previously on Unnoticed. என்னடா இது இப்போவே மே மாதம் மாதிரி வெயில் அடிக்குது. இப்படியே போச்சுன்னா நம்புறோம். இப்படி அடிக்கிற வெயில ஏன் சில பேர் இப்படி மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க எனக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி நோட்டீஸ் பண்ணலாம். அதை பற்றி எங்களோட ஷோவே. ஸோ திஸ் மேரன் வெல்கம் டு மை ஷோ அன்நோட்டிஸ்ட். பொதுவாகவே இந்த மே மாதத்துலலாம் இந்த கத்திரி வெயில், பிளேடு வெயில், இந்த மாதிரி சில பல வெயிலெலாம் வந்து வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேயே இந்த வெயில் நம்மளை போட்டு பொலன்னு பொழந்துருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மார்ச் மாதத்துலலாம் 38 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வந்து பதிவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. நார்மலாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம 1 மணி வெயிலில் வெளியே போயிட்டு வந்து நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்படியே வேர்வெல்லாம் அப்படியே ஊற்றி அப்படியே தலை சுற்றி மயக்க வர ரேஞ்சுக்கு இருக்கும். கரெக்டாக இருங்க. ஃபஸ்ட்டு எப்படி வேர்வை வந்தால் மயக்கம் வருது அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நார்மலாக நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து 36.5 to 37.5 டிகிரி செல்சியஸ் வரை தான் இருக்கும். இந்த அளவை விட கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ண நம்ம பிரெயினில் இருக்கிற ஹைப்போதாலமஸ் ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடி லோ டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஹைப்போதாலமஸ் நம்ம மசிலுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி மசிலை ஷிவர் பண்ணி அது மூலியமாக நம்மளை ஹாட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாடி எப்போ ரொம்ப ஹீட் ஆகுதோ அப்போது இந்த ஹைப்போதாலமஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸுக்கு சிக்னலை சென்ட் பண்ணி நம்ம பாடியோட டெம்பரேச்சரை குறைச்சி பாடியை கூல் பண்ணும். இதுக்கு தெர்மோ ரெகுலேஷன்ற பேர் உண்டு. இப்படி அதிக ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம பாடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் விரிய ஆரம்பிக்கும். இப்படி பிளட் வெசல்ஸ் விரியறதுனால நம்ம பாடியில் பிளட் ப்ரெஷர் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை குறைக்கிறதுக்காக அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்வை சுரக்குது. இதனால என்ன தெரியுமா நடக்குது? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகாமல் ஸ்கின்னுக்கு அதிகமாக போகும். இப்படி ஸ்கின்னுக்கு போன பிளட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் வழியாக ஸ்வெட்டாக மாறி நம்ம உடம்போட ஹீட்டை குறைச்சி ஆவியாகி போயிடும். இப்படி நம்மளோட பிரெயினுக்கும் மற்ற ஆர்கன்ஸ்க்கும் பிளட்டு சரியாக போகாததுனால நம்மளுக்கு மயக்கம் வந்துடுது. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து குறையும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? கெஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் வந்து டீஹைட்ரேஷன். ஸோ எப்போ நம்ம பாடிக்கு தேவையான தண்ணி நம்ம கிடைக்கலையோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்லாம் வந்து ரொம்ப திக்காயிடும். அதாவது பிளட் கிளாட் ஆகும்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எப்போ நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ணுதோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் ஏற்படும். இதுக்கு பேர் தான் வந்து சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நிலைமை நம்ம கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நமக்கு தண்ணி அடிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இல்லைனா கூட நமக்கு பிரெயின், கிட்னி, லங்ஸ்லாம் வந்து பாதிப்படைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிலில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தலைவலியோ இல்லை மயக்கமோ ஏற்படுச்சு அப்படின்னா காசு பார்க்காம வண்டி விட்டு கீழே இறங்கி உடனடியாக நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் தண்ணி குடிங்க. உங்கள் உடம்பை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலில் வர தலைவலி அதுக்கப்புறம் மயக்கம் கண்டினியூஸாக ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் ஏற்படும். சன்ஸ்ட்ரோக் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்ஸ்ட்ரோக்கால் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள். கரெக்ட். ஸோ ஓவராலாக பி ஹெல்த்தி அண்ட் முக்கியமாக பி கூல். 2 மணி ஆயிடுச்சு. சாப்பிட போகலாமா? கிரவுண்டில் ஷூட் இருக்கு. வெயில் அடிக்குதுடா. அப்போ நாங்களாம் மனுஷனா தெரியலையா? செருப்படி பதிவு தோலாம். கரெக்ட். வெயிலுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கரெக்டாக.
இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கிளாஸ் தான். இந்த டீ கிளாஸ் கிளாஸில் ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வலிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்ட் எஃபெக்ட். இந்த குவாண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்ட் எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வலிஞ்சு விழுந்துடும். இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆற்றினா வலியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்ட் எஃபெக்ட்டை கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும், இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.